ஓகே, இப்பொழுது நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மத்திய தேர்தல் அலுவலகத்தில் இருக்கிறோம். இது வந்து இப்போ நாகப்பட்டினத்தில் புத்தூர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பேருந்து நிறுத்தத்துக்கு அண்ணா சாலைன்னு சொல்லுவாங்க, கோட்டவாசல்னு சொல்லுவாங்க, மின்சார வாரியம். இது இப்போ இது இருக்கிறது கார்த்திகேயனுடைய கல்லூரி, மாவட்ட தலைவருடைய கல்லூரி. இப்போது மத்திய தேர்தல் அலுவலகத்தினுடைய அமைப்பு. நமது நாகப்பட்டினத்தின் வெற்றி வேட்பாளர் திரு SGM ரமேஷ் கோவிந்த் BMB அவர்கள் மற்றும் நமது கூட்டணி கட்சி தோழர்களுடைய அமைப்பு உள்ள சூழல். நாகப்பட்டினம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் தேர்தல் அலுவலகம். இப்போ நம்ம உங்கள் பேர் சொல்லுங்க ஜி. பிரதாப் சாய்மித்ரன் அவர்கள் இந்த மாவட்டத்தின் கல்வியாளர் பிரிவில் மாவட்ட தலைவராக கல்வியாளர் பிரிவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முகப்ப வாசலிலே வைர விநாயகர் ஆலய தரிசனம் உள்ளது. கட்சி அலுவலகத்திற்குள்ள அலுவலகம் உள்ளே நம்ம அரங்கம் மீட்டிங் நடத்துறதுக்கு அரங்கம் வச்சுருக்கோம். ஓகே. என்னங்க ஜி? எந்த கூட்டம் நடத்தினாலும் கூட்டணி கட்சி கூட்டம் நடத்தினாலும் இந்த அரங்கத்தில் ஓகே. இந்த அரங்கம் நல்ல விஸ்தாரமாக நல்ல புதிய திறந்து வச்சது. கேசவநாகஜியும் ஹெச்ராஜாவும் திறந்து வச்சது. இது மாநில அமைப்பாளர் திரு கேசவநாகன்ஜியும் இது H ராஜா அவர்களும் திறந்து வைக்கப்பட்ட அரங்கம், புதிய அரங்கம் பொலிவுடன். அடிக்கல் நாட்டினது அதனால தான். அண்ணாமலை ஜி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட இடம். ஓகே. நீங்கள் கொஞ்சம் கட்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஜி. நீங்கள் இருக்கிறது எந்த வீடுன்னு சொன்னீங்க? உங்கள் வீடு? நம்ம வீடு பார்த்தீங்கன்னா பாப்பா கோயில் ஊரத்தில் தான் இருக்குது. ஓகே. மெயின் ரோட்டில் தான் நம்ம வீடு இருக்குங்க. ஓகே. அது இல்லாமல் நம்ம நாகப்பட்டினத்தில் அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி நிறைய டெவலப் ஆகிடுச்சுங்க. வாழ்த்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை இளைஞர்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களாக அண்ணாமலை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ DMK இந்த ADMK இந்த எல்லாமே காணா போயிடுச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் லாக் பண்ணிட்டு இருந்துச்சிங்க. அது மக்களை போட்டு அமைக்க பார்த்தீங்கன்னா 3-4 70 வருஷமாக அந்த DMK கம்யூனிஸ்ட் இவங்க திராவிட கட்சிகள் தான் இங்கே இருந்துச்சு. ஓகே. ஆனால் அண்ணாமலை அண்ணன் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சுழத்தி அடிச்சாச்சு. இன்னைக்கு பிஜேபி எங்கே திரும்பினாலும் பாஜகன்னு இளைஞர்கள் மொத்தமாக வந்துட்டாங்க. இளைஞர்கள் மட்டும் கிடையாதுங்க, மக்களும் நம்மளை எந்த பக்கம் போனாலும் எல்லா கட்சிகளும் நம்ம தான் ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி ஆகிடுச்சு. வாழ்த்துக்கள். ஏன்னா அதிருப்தி அதிகம், மக்கள் மேலே அதிருப்தி அதிகமாகிடுச்சு. DMK பண்ணுறது கிடையாது. 1000 பணம் வரல, அதோட ஏகப்பட்ட பிரச்சனை, ரோடு போடுறதா, தண்ணி வரல, இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ அண்ணாமலை நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றம். கண்டிப்பாக இந்த வாட்டி 40-40 ஜெயிச்சு. ஒரு 40 நேற்று ஒரு G18ங்கிற நியூஸுக்கு நம்ம வேட்பாளர் SGM ரமேஷ் கோவிந்த்ஜி சொன்ன வார்த்தை, உங்கள் தேர்தல் எப்படின்னா இந்த 400 தொகுதியில் முதல் தொகுதி வேட்பாளராக நான் தான் இருப்பேன். கண்டிப்பாக. ஏன்னா 400 இங்கே மோடிஜி ஐயா வெற்றி பெறும்போது இந்த 400 சீட் சொல்கிறாங்க, 400+ சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த 400 முதல் ஆளாக எங்கள் MP நாங்கள் தான் அனுப்பிச்சோம். அப்போ நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். ஏன்னா எங்கள் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க பாஜக மேலே. இப்போ இன்னொரு விஷயம், தேர்தல் அதிகாரி கணிப்பில் பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா 22 இடங்களில் தானே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உங்கள் நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி அறிக்கை கொடுக்கலையே. ஆனால் நீங்கள் அந்த வெற்றி வேட்பாளர் திரு SGM ரமேஷ் கோவிந்தன்ஜி இந்த 400 இடங்களிலே முதல் ஆளாக நான் தான் தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயிப்பேன் என்று ஆணித்தரமாக அறிவிக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லப்போனால் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கோயில் அடிக்க போது சொல்லலாம், இங்கே தான் அடிக்க போது சொல்லுவாங்க, டைமிங் தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி அடிக்க சொல்ல மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
அவங்க அப்பா வந்து எஸ்ஜிஎம் முருகன். முன்ன கம்யூனிஸ்ட் வளர்த்தவரே அவங்க அப்பா தான். வாழ்த்துக்கள். அதாவது இங்கே இருக்க மக்களுக்கு அனைத்து பேருக்கும் தெரியும். ஓகே. அமைதியான சைக்கிளில் எளிமையாக போய் எல்லா மக்களுக்கும் வீடு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்த்து கொடுத்தவங்க அப்பா. அவங்க வழியில் வந்த எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தெரியுது. இப்போ மேற்கு வங்க முதல்வர் ஜோதிபாசு எப்படி சைக்கிள்லேயே போயிட்டு இருந்தாரோ அதேமாரி இங்கே வந்து அப்பா எஸ்ஜிஎம் முருகன் அவர்கள் ஏழ்மையாகவே சைக்கிள்லேயே வந்து கம்யூனிஸ்டுக்கு கட்சியை கடைசி வரைக்கும் கூரை வீட்டில் இருந்து வாழ்த்துட்டு இருக்காரு. அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்து இந்த தொகுதிக்கு வேட்பாளராக இணைக்கப்பட்டது. உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். கம்யூனிஸ்ட் தொகுதி, கம்யூனிஸ்டை வளர்த்தவர், கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளிலிருந்து வந்து ஓட்டு ஆக மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் தொகுதியாக இருக்கிறனாலும் ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக மக்களுடைய அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்படுவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை முதல் வெற்றி வேட்பாளர் நம்ம எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் தான் போவோம். ஓகே, வாழ்த்துக்கள்.